சர்வம் மாயா, கடவுள் நம்பிக்கையே இல்லாத நம்பூதிரி குடும்பத்துல பிறந்தவரு தனக்கு விருப்பம் இல்லைனாலுமே அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அதனால ஒரு பேய மீட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ல தள்ளப்படுறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறதுதான் இந்த சர்வமாயா படத்தோட கதை. சர்வமாயா இந்த படத்தை பொறுத்தளவுல போன வருஷம் ரிலீஸ் ஆன படம். அதாவது போன மாசம் டிசம்பர் மாசம் ரிலீஸ் ஆன படம். இப்ப தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கு. ஒரு ஹை ரெக்கமெண்டேஷன் அண்ட் சஜஷன்ல தான் நான் போய் பார்த்தேன். எனக்கு நிவின் பாலி படம் பர்சனலாவே பிடிக்கும். மலையாளி ஃப்ரம் இந்தியா கூட போன டைம் நான் தியேட்டர் போய் தான் பார்த்தேன். ஸோ இந்த வருஷத்தை சர்வமாயா படத்தோட நான் ஆரம்பிக்கிறேன். அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இந்த படத்தை பத்தி நீங்க கேட்டீங்கன்னா, படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவே படத்துல ஹேண்டில் பண்ண அந்த ஒரு காமெடி மீட்டர் தான். ஹியூமர் எல்லா சீன்ஸ்லயுமே கரெக்டா ஒர்க் ஆயிருந்துச்சு. பாக்குறதுக்கு ரொட்டீனா நம்ம ரியல் லைஃப்ல பாக்குற ஹியூமர் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா அந்த சீன்ல அந்த டிராமாக்கு அப்புறம் எக்ஸிக்யூட் ஆகிற விதம் ஒரு காமிக்கல் பிளாஸ்ட் மூமெண்டா இருந்துச்சு. ரெண்டாவது, இந்த படத்தோட ஆக்டர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், குறிப்பா நிவின் பாலிக்கு தாத்தா கேரக்டர் நடிச்சவர் மனுஷன் சூப்பரா நடிச்சிருக்காரு. அதே மாதிரி படத்துல கேரி பண்ண அந்த எமோஷன்ஸ்